முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 மினிட் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சின்ன சின்னமாக கட் பண்ணியிருக்க வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது கலர் மாறட்டும் கொஞ்சம். பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி வற்றிருச்சு. இப்போ நான் 3 முட்டையை அப்படியே உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டையை ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு முட்டை. இதை கொஞ்சோண்டு திருப்பி போட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து மல்லித்தலை புதினா போட்டு இறங்கிடலாம். அவ்வளோதான், எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு.